பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆண்டவர் நம்மளை எதன் மூலமாக அவர் நம்மளை சுதந்திரித்து கொண்டார் என்றால், அவர் நமக்காக சிந்தின ரத்தம். கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம், அந்த ரத்தத்தில் தான் அவர் அந்த இரத்தத்தின் மூலமாக நம்மளை சம்பாதித்திருக்கிறார். நாம் அவருடைய இரத்தத்தின் மூலமாக கிரயத்துக்கு அவர் கிரயம் கொடுத்துருக்கார். அவருடைய சரீரத்தில் முழு ரத்தத்தை நமக்காக சிந்தி கிரயமாக நமக்காக சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் ஆண்டோடைய இரத்தத்திற்கு நாம் உடன்பட்டிருக்கிறோம். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ நாம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கோம். நம்மளுடைய சரீரத்தினால் நாம் தேவனை மகிமைப்படுத்தணும், ஆவினால் தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த சரீரம் தேவனுக்குரியது. நம்மளுடைய ஆவி ஆண்டவர் அறியாத காலகட்டங்களில் ஆவி செத்ததாக இருந்தது. ஆதி ஆமத்தில் நம்ம பார்க்குறோம், ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்ற நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள், அவங்க அந்த பழத்தை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னதை நன்மை தீமை அறியத்தக்க கனியில் உள்ள அந்த மரத்தில் இருக்க கனியை அவங்க புசிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறத கேட்காம புசிச்சதுனால என்ன ஆகுது? அவங்க மரணத்தை சந்திக்கிறாங்க. எப்படி மரணம்? அவங்க ஜீவனோடு தான் இருந்தாங்க. எதுனா ஆவியில் மரணம். அங்கே ஆவி செத்ததாக இருந்தது. இப்பயும் பார்க்க போனால் ஆண்டவர் அறியாத புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிறவர்கள், ஆண்டவர் அறியாத பாவ வழியில் இருக்கிறவர்கள் ஆவி செத்ததாக இருக்கிறது. எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை நம்மண்டையில் வெளிப்படுத்தி அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நாம் எப்போது அந்த உணர்வடைகிறோமோ, ஆண்டவர் அந்த இரத்தத்தினாலே கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை உங்களுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திக்கிறீங்கப்பா, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் நான் இருக்கணும் ஆண்டவரே என்று நாம் ஒப்பு கொடுப்போம் போது, அர்ப்பணிக்கும் போது அவருடைய பிள்ளையாய் நாம் மாற்றப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்டெடுக்கப்படுகிறோம். எப்போது நாம் அந்த ஆண்டவர் அவர் இரத்தத்தினாலே கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறாரோ, பரிசுத்தப்படுத்துகிறாரோ, அந்த நிமிஷமே நம்மளோட ஆவி செத்ததாக இருந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதுவரைக்கும் செத்ததாக இருந்த அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. இப்போ ஆவி எப்போதும் தேவனுக்கும் ஆவிக்கும் ஒரு ஐக்கியம். நம்மளோட ஆவி தேவனோடு எப்போதுமே கனெக்ஷன் இருக்குது. அந்த உன்னதத்தில் தேவன் நம்மளை உட்காரும்படி செய்திருக்கிறார். நான் இப்போ உன்னதத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறேன்னா, நம்மளோட ஆவி நிலைமை, ஆவி உன்னதத்தில் இருக்கிறது, உன்னதத்தில் போகிற அனுபவத்துக்குள்ளே இருக்கிறது. அப்போ தேவனோடு இந்த ஆவி எப்போதுமே கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ பாருங்கள், ஆண்டவர் அறியாத மார்க்கத்தில், புறஜாதி மார்க்கத்தில் இருக்கும்போது, ஆண்டவர் அறியாமல் பாவ வழியில் இருக்கும்போது அந்த ஆவி செத்ததாக இருக்கிறது. ஆண்டவர் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்கிறார். பாருங்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆம், இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தேவனுக்கு எப்போதுமே தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கக்கூடிய முதலாவது தலையாய கடமை, கற்பனை எல்லாமே. நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காகவே செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எப்போதும் உட்கார்ந்தாலும் எந்திரித்தாலும் நடத்தாலும் படுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை எப்போதும் துதி செலுத்துவர்களாக, ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி செலுத்துவர்களாக, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தும்படியாக நம்மளுடைய வாழ்க்கை அப்படியாக அமைய வேண்டும். ஆண்டவர் உங்களிடம் என்னென்றிலும் அதை தான் எதிர்பார்க்கிறார். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் என்றோ எப்போ ஆண்டவரை அறியாது புறஜாதி மார்க்கத்தில் எல்லாம் பாவ வழியில் இருந்து கிடந்த நம்மளை பாவ குளிர்ந்து தூக்கி எடுத்து அவர் இரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரித்தாரே, பரிசுத்தப்படுத்தினாரே, அவரோட விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தினாரே, அவர் கிரயமாய் கொல்லப்பட்டு நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய சரீரத்தினாலும் நம்மளுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சரீரத்தினால எப்படி மகிமைப்படுத்துவது? அப்போ சரீரத்தினாலே பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம சரீரத்தை எந்த ஒரு கரைதிரை அற்றவர்களாக நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய செயல்கள், சிந்தைகள், பேச்சுக்கள், நடக்கைகள் எல்லாம் தேவனுக்கு மகிமை தரக்கூடியவதாக இருக்க வேண்டும். ஏனால் நமக்குள்ளே வாழ்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த சரீரம் பரிசுத்த ஆவியான தங்குகிற ஆலயம். நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் ஆலயமாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் சர்ச், நம் ஒரு நடமாடும் சர்ச்.
சர்ச்சுக்குள்ளே எப்படி பரிசுத்தமாக பயபக்தியாக தேவன் வாசம் செய்கிற இடம்னு நம்ம அந்த உணர்வோடு இருக்கிறோமோ அது எப்போவுமே இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம சரீரம்தான் அவருடைய ஆலயம், அவருடைய சர்ச், ஆண்டவருடைய ஆலயமே நம்மளுடைய சரீரம்தான். அப்போ நாம் 24 hours எப்போவுமே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதன் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்கும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஆவியில் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நாம் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்கேற்ற கிரியைகளை செய்வார்கள். நாம் ஆவியினாலே பிறக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம் மாமிச பிரகாரமான எல்லா உலகத்தில் எல்லா பாவ காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இந்த காண்கின்ற உலகம் நித்தியமானது அல்ல, இது நிரந்தரமானது கிடையாது. காணக்கூடாத உலகம்தான் நிரந்தரமானது. நாம் ஆவினால் பிறக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அதனால் ஆவினால் பிறந்திருக்கிறோம். தேவனை எப்போது அறிந்து கொள்கிறோமோ, இயேசு கிறிஸ்து எப்போது நம்மளுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ, எப்போது அவர் நம் மண்டையில் தங்க ஆரம்பித்து விடுகிறாரோ, நாம் ஆவியினால் மறுபடி பிறந்திருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்கு கேட்ட கிரியைகளை செய்வார்கள். நாம் ஆவியினாலே ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. நாம் ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரை ஆவியோடு மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், ஆவியில நிரம்பி ஆராதிக்கணும், ஆவியில நிரம்பி நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய துதி ஆராதனைகள் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகிற காரியங்கள் வெறும் உதட்டளவில் இருக்கக்கூடாது. உள்ளத்திலிருந்து, இன்னர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உணர்வோடு, இந்த ஒரு அர்ப்பணிப்போடு, இந்த சிந்தையோடு நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் உங்களண்டையும் என்னண்டையும் எதிர்பார்க்கிறார். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். இது யாருக்கு கிடைக்காது? இந்த உலக மனிதர்கள் நிறைய பேருக்கு கிடைக்காது. எத்தனையோ பேர், கோடான கோடி பேர் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்க முடியாத வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் எங்கோ பிறந்து, எங்கோ வாழ்ந்து, எங்கோ பாவ வழியில் ஆண்டவரை அறியாது எப்படியோ இருந்த நம்மளை தேடி வந்து தேவன் தன்னை வெளிப்படுத்தி நமக்கு அந்த உணர்வை கொடுத்து நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் ஆண்டோட பிள்ளையாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்பா பிதாவென்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை! ரட்சிப்பு உலகம் கொடுக்க முடியாத மெய்யான ரட்சிப்பு எந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் விடுதலை நமக்கு, ஜெயம் நமக்கு அதில் தான் வருகிறது. நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து எனக்காக தான் ரத்தம் சிந்தினார், சிலுவையில் எனக்காக தான் பாடுபட்டார், அவர் ரத்தத்தில் தான் எனக்கு விடுதலை, என் பாவங்கள் அதில் தான் கழுவப்பட்டிருக்கிறது. நான் இப்போ புது சிருஷ்டியாக இருக்கிறேன், நான் அவருக்குள்ளே பிறந்திருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறார், ஆவியாளர் எனக்குள்ளே உலாவை கொண்டிருக்கிறார், நான் மறுபடி பிறந்திருக்கிறேன், ஆண்டவருக்குள்ளே பிறந்திருக்கிறேன், நான் எல்லா பலவைகளாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதான என்று ஒருவன் எப்போது நினைக்கிறானோ, ஒருவன் எப்போது நினைக்கிறாங்களோ அந்த இருதயத்தில் உலகம் கொடுக்க முடியாத மெய் சமாதானம் கிடைக்குமே. அதுதான் பெரிய ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை பெற்ற நாம், ஆண்டவர் விலைக்கிரயமாய் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் இரத்தத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தின்படி வாழ வேண்டும். வசனத்தின்படி தாகத்தோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தான், என்னோடும் தான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை அவருடைய பிள்ளையாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோமே. நாம் சரீரத்தினாலும், நம்மளுடைய சரீரத்தினாலும், நம்முடைய ஆவியினாலும் தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவர்களாக, நாம் ஆண்டவருக்கு மகிமை தருகிற பிள்ளைகளாக, நாம் துதி செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் எப்பொழுதும் இருப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா உமேகமானவரே துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே, ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஜனவரி மாதம் ஆண்டவரே, முதல் மாதத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, 4ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. எப்போதும் உம்மை துதிப்பதற்கும் உம்மை
தொழுது கொள்வதற்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே அப்பா மனுக்குள்ள எங்களை வேர்பிரித்து உம்முடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. அப்பா கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், நாங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். உடைய ரத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர்கள். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உமக்கு உண்மை உள்ளவர்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆண்டவரே அப்பா துதிக்கவும் ஆராதிக்கும் தொழுதுகளும் இந்த பூமியில எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உமக்கென்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க அப்பா எங்களை ஒவ்வொரு நீங்கள் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஐயா. இந்த நாளைக்கு ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் ஆண்டவரை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் அப்பா நீங்கள் ஆசீர்வத்தை பலப்படுத்தாங்கப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. உங்கள் வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. சொந்த பந்தங்கள், உற்றாக உறவினர்கள், இளைஞர பந்துக்கள் எல்லாருமே ரத்த கோட்டைகளை பொதிந்து பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. நன்றி தகப்பனே. இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டின் துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. நாமம் ஒன்றே மகிமைப்பட்டோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.